எங்க பாத்தீங்கன்னா, இந்த அக்காவோட ஹஸ்பண்ட் பயங்கர குடிகாரனா இருக்காரு. அவர்கிட்ட அடி தாங்க முடியாம அவங்க அம்மா வீட்டுக்குமே வந்துடுறாங்க. இந்த அக்காவோட அம்மா, அப்பா 2 பேருமே இறந்து போயிட்டாங்க. இப்போதைக்கு அவங்க தம்பிங்க மட்டும் தான் அம்மா, அப்பாவோட வீட்லயுமே இருக்காங்க. ஒரே ஒரு தம்பிக்கு மட்டும் கல்யாணமும் ஆயிருக்கு. மாமா கிட்ட அடி வாங்கிட்டு வந்த அக்காவ வீட்ல இருக்க 3 பேருமே, "அக்கா நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்காக இருக்கேன்னு" சொல்லி வீட்ல இருக்க 3 பேருமே சப்போர்ட் பண்றானுங்க. அக்காவும் தம்பிகளுக்காக சமையல் செஞ்சு குடுக்குறாங்க. "அக்கா நீங்க செய்றது அம்மா செய்ற மாரியே இருக்குக்கா. இதுக்கப்புறம் நீங்களே சமையல் பண்ணுங்கக்கான்னு" சொல்லி இவனுமே சொல்றான். அக்கா ஹஸ்பண்ட் கால் பண்றாங்க. இவங்க ஃபோன் எடுக்கலாமா வேணாமா சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற சமயத்துல இவருமே ஃபோன் எடுத்து பயங்கரமா திட்டிட்டு அந்த காலையுமே கட் பண்ணிடுறாரு. அக்கா வீட்ல இருக்கிறதுனால சமையல் பண்ணது, துணி துவைக்கிறது, பாத்திரம் கழுவுதுன்னு சொல்லிட்டு எல்லா வேலையுமே கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்துல தம்பி பொண்டாட்டியும், "இல்ல அக்கா நானே எல்லா வேலையும் பாத்துக்கிறேன்னு" தான் சொல்லுவாங்க. இதனால பரவாயில்லன்னு சொல்லிட்டு இவங்களுமே செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2வது தம்பிக்கு சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருக்கும். அதனால வீட்டுக்கே தெரியாம தான் அவருமே சிகரெட் பிடிச்சிட்டு டீ குடிச்சிட்டு வருவாரு. அக்கா வீட்டுக்கு வந்து சில மாசத்துக்கு மேல ஆயிடுது. அக்கா முன்னாடியே நிக்கலா சிகரெட்டும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டான். வீட்ல இருக்க 3 பேருமே இவங்கள சுத்தமா மதிக்கவே மாட்டாங்க. சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி இவங்கள வேலை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இவங்களும் மனசு உடைஞ்சு போயிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. "எனக்கு கொஞ்ச நேரமாச்சும் ரெஸ்ட் விடுங்களேன்டா. எப்ப பார்த்தாலும் என்ன வேலை வாங்கிட்டே இருக்கீங்கடா" சொல்லி இந்த அக்காவுமே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்க நம்ம வீட்லயே இருந்தாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொன்னல. உங்க மாமா வீட்லயே போயிட்டு இவங்கள விட்டுவான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவங்களுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா, அப்பா இறந்ததுக்கு அப்புறமேட்டும் தம்பிங்க என்ன பாத்துப்பாங்கன்ற நம்பிக்கையில அம்மா, அப்பா வீட்டுக்கு வந்த பாத்தியா, அது என்னோட தப்பு தான்டா சொல்லிட்டு இவங்களுமே அழ ஆரம்பிக்கிறாங்க. "நீங்க 2 பேரும் எனக்கு ஸ்டார்டிங்ல சப்போர்ட் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா நான் என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கே போயிருப்பேன்டா. இப்பன்னு பார்த்து நான் எங்கடா போவேன்னு" சொல்லிட்டு இவங்களுமே அழுதுகிட்டு அந்த வீட்டை விட்டு வெளில போயிடுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் நம்பருக்கு கால் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. பக்கத்து வீட்டு அக்கா கால் பண்ணா, "உன்னோட ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆயிடுச்சு, வேற ஒரு ஊருக்கு போயிட்டாங்கன்னு" சொல்லிடுறாங்க. வீட்டை விட்டு வெளில வந்ததுனால தம்பிங்க இருக்க அந்த வீட்டுக்கும் போக முடியல. ஹஸ்பண்டே இவங்களை விட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம இவங்களும் நடு ரோட்ல உட்காந்து அழ ஆரம்பிக்கிறாங்க.